Hey guys, welcome back to my channel. Sorry, இது நம்ம channel. So இந்த vlogல எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நெய்வேலியில தான் இருக்கேன். So யாராவது பக்கத்துலன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் ரமேஷ் குமார். அதாவது அண்ணனும் பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் தான். ஸோ அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அண்ணன் வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதாவது நம்மளோட ஒரு டே டு லைஃப்பில் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது பைக்குங்க. இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்காக அந்த கட்டிங் ஆயில்னு சொல்லி நம்ம இந்த சர்வீஸ் சென்டர்லாம் வாங்கி பாலிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் இந்த பைக் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு சில ஷாம்புலாம் வந்து ஆன்லைனில் நிறைய ஷாப்பில் நிறையா வாங்கி யூஸ் பண்ணுவோம். பட்டு அதெல்லாம் வந்து ஃபாரின் ப்ராடக்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம நாட்டிலே வந்து அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஓனாக வந்து ஒரு ஆயில், அதாவது நம்மளோட பைக்கை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆயில் வந்து அவர் ஓனாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி காண்டாக்ட் பண்ணியிருந்தார். சரி, நம்ம அண்ணன் நம்ம ஃபாலோவர் நம்ம நாட்டில் தனி ஆளாக இதை வந்து ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால கண்டிப்பாக நான் நெய்வேலி வந்தால் உங்களை மீட் பண்ணுறேன்னா அப்படின்னு நான் வந்தேன். அண்ட் இவரோட ப்ராடக்ட் இதை பற்றியான டீட்டெயில்டெல்லாம் வந்து சொன்னார். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ஏன்னா பைக்னால் நம்ம பிள்ளைங்கெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோவை மேக் பண்ணால் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த பைக் பாலிஷ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒன்று. அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், இதை பற்றின டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்காங்க. ஸோ இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன், அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் மெக்கானிக் ஷாப் வச்சுருக்காரு. ஸோ இவர் தான் அந்த ஷாப்போடைய வந்து மெக்கானிக்கு. ஆனால் அதாவது இப்போ ஒரு பைக்கை வந்து பைக் பாலிஷ்னு வந்தால் நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? கட்டிங் ஆயில் யூஸ் பண்ணுவோங்க. கட்டிங் ஆயில் பொதுவாக வந்து மோஸ்ட்லி எல்லா சர்வீஸ் சென்டர்லையுமே வந்து பாலிஷ் பண்ணால் கட்டிங் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அண்ணா, இப்போ இந்த கட்டிங் ஆயிலுக்கும் நீங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த பைக் பாலிஷ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கட்டிங் ஆயில் அப்படின்றது ஒரு 1 or 3 days அப்படின்றது தான் மேக்ஸிமம் நிற்கும். பட் நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 weeks வரையும் நம்ம தாராளமாக நம்ம அந்த கிளாரிட்டி எல்லாமே அது இருக்கும். பட் பர்ஃப்யூம் ஸ்மெல்ல எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதை யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் ஆயில் அப்படின்ற ஒரு 3 days அப்படின்றது வருது அப்படின்னா நம்ம ஒரு 15 days கழிச்சு இதை நம்ம இப்போ இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 days கழிச்சு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தேவை கிடையாது. நம்ம ஒரு வேஸ்ட்டு வச்சு நம்ம அதை தொடச்சிங்க அப்படின்னாவே அந்த நம்ம முன்னாடி அடித்த பாலிஷுக்கும் இப்போ அடித்த ஒரு பாலிஷுக்கும் ஒரு 50% அப்படின்றது அந்த பாலிஷிங் அப்படின்றது நிற்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்ணன்ட்ட வந்து ஆனால் எங்கண்ணா அந்த ஆயில் சொன்னீங்களா, அதை எனக்கு வந்து பாலிஷ் பண்ணி காட்டிங்களாண்ணே. அண்ணன் எடுத்து ஏதோ 2 ஸ்ப்ரே பண்ணாரா, என்னடா அது ஒரே பர்ஃப்யூம் ஸ்மெல்லாம் வருது, என்னன்னா அவங்கள ஆயில் பாலிஷ் பண்ணி காட்ட சொன்னால் பர்ஃப்யூம் எடுத்து பைக்கில் அடிச்சிட்டு இருக்கீங்க தம்பி. அவ்வளோதான் தம்பி, அதுதான் வந்து பைக் பாலிஷ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரே ஆயில் அப்படின்னாரு. அப்படியே ஒரு பர்ஃப்யூமை வந்து பைக்கு ஸ்ப்ரே பண்ண மாதிரி தான் இருக்கும். பைக்கு அதை நீங்கள் பாலிஷ் பண்ணிவிட்டு வெளியே போனால் கூட அப்படியே கமன்னு ஸ்மெல் இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு காரில் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஷாம்பு சொன்னீங்கல்ல, அதுக்கும் நார்மலாக இப்போ எல்லா ஷாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு? இல்லை, ஷாப் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி செக்மெண்ட்டில் தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனியூனாக இருக்கும். ஒரு சில சோப் ஆயில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களுக்கு கையில் எந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வராத மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா தோல் உரியறது அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? இதில் சைடு எஃபெக்ட்ஸ் வராது. சோப், ஆமாம், சோப் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். மெக்கானிக் ஷெட்டில் வந்து சோப் ஆயில் அந்த கட்டிங் ஆயில் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வரும். கை கால ஊறி, ஆமாம், எல்லாமே அந்த சைடு எஃபெக்ட் வந்து உடனே இருக்காது. பட் ஆனால் போக போக அது வரும். பட் இதில் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்ட் அப்படின்றது இருக்காது. பட் நிறைய டெலிகாலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நம்ம தமிழ்நாட்டில். பட் இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது ப்ராடக்ட் வைஸில் நல்லாயிருக்கும். வாஷ் பண்ணுறதுக்கு பாலிஷ் பண்ணுறதுக்காக ஃபாரினில் எங்கேயோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒன்றை வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தனி மனிதராக வந்து இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஜென்யூனான ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காரு. இவரோட ஒரு சொந்த முயற்சி. நான் மெயினாக வந்து நம்ம சேனலை வந்து இதை நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னா காரணம் வந்து நம்மளோட ஃபாலோவர், நம்மளோட சப்ஸ்கிரைபர், அதுவும் இல்லாமல் வந்து அவர் ஓனாக இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயத்தை வந்து பண்ணுறாரு. அதை மக்களுக்கு நல்ல விதத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிறனால தான் கண்டிப்பாக நான் நெய்வேலி வந்தேன்னா நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன்னு சொன்னேன். அண்ட் அவர் வந்து எனக்கு அந்த பண்ணி காட்டின டெமோலே வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு டெமோ பார்க்கலாம். இது வந்து எப்படி வந்து இது வாஷ் பண்ணுறது, அந்த பைக் பாலிஷ் வந்து பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க பார்க்கலாம்.
நீங்கள் பழைய வண்டி பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே இப்போ அடிச்சிருக்கோம். இந்த ஸ்ப்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம். பட் இது வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து டீட்டெயிலாக நல்லாயிருக்கும். சூப்பராக பண்ணதை நம்ம தொடக்கவே தேவையில்ல போகலாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே. ஆமாம், அது வந்து அது ஒரு பெஸ்ட் ஒரு செக்மெண்ட்டாக நம்ம கொண்டு போயிருக்கோம். பட் ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடனே துடைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதுக்காக வந்து நம்ம துடைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். துடைக்கல அப்படின்னாலும் எதுவும் ப்ராப்ளம் அப்படின்றது ஒன்றும் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதை நீங்கள் துடைச்சதுக்கப்புறம் பார்ப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்றது. இது ஸ்மெல்லிங் அப்படின்ற போது ஒரு எசென்ஷியல் ஆயில் ஸ்மெல் அப்படின்றது வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது பைக் பாலிஷுங்கிறதோட வந்து பைக்கோடைய பர்ஃப்யூம். ஆமாம், செம்மையாக இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் நம்ம பசங்களுக்கு ஒதுக்குற மாதிரி வண்டிக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஒதுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வண்டியை வந்து சென்ட் அடித்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். கட்டிங் ஆயில் யூஸ் பண்ணுறதோட இந்த செக்மெண்ட் வந்து நமக்கு இதாக இருக்கும். அது இல்லாமல் இந்த இன்ஜின் சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நம்ம துடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவோம். அது நார்மலாக இருக்க வேண்டிய விஷயந்தான். பட் இது வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். ஒன்றும் ரொம்ப ஹையாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நான் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கோம் அப்படின்றனால கொஞ்சம் நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா அதை விட்டுட்டிங்க அப்படின்னா அது போயிடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த இன்ஜினை நம்ம துடைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இருக்குன்றனாலேயும் பிரச்சனை கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சொல்யூபிள் ஆயிரும். உங்களுக்காக ரொம்ப ஃபுல் சர்வீஸ் பண்ணலை, உங்களுக்காக டெமோ மட்டும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நான் காமிக்கிறேன். பைக் பாலிஷ்னால் என்னடா, எந்த ஆயிலை போட்டாலும் பைக்கை வந்து பாலிஷாக பல இருக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு என்ன ஜென்யூனான ஆயில் அந்த ஆயில் நீங்கள் நினைக்கலாம். பட் அதாவது நம்ம நார்மலாக கட்டிங் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ ஜஸ்ட்டு இதை நீங்கள் பாலிஷ் பண்ணிங்கன்னா இந்த ஆயிலை வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து இதே மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிங்கன்னா போதும். ஸோ இப்போ இருந்த மாதிரியே ஒரு 50% வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாலிஷ் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு மட்டும்தான் இந்த பாலிஷ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் பைக்குக்கு மட்டும் இல்லைங்க. நீங்கள் வந்து கார் வச்சுருந்தா கூட காரில் சீட் கவரை தவிர நீங்கள் எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணி பாலிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து சாம்பிளுக்காக நம்ம ஷாம்பு அப்படின்றத நம்ம இங்கே டெமோ பண்ண முடியாது அப்படின்றனா ஒரு பாட்டிலில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஷாம்பு. நம்ம கார் சர்வீஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணுறது. இது வந்து ஒரு 10 ml அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ப்ளெயின் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணியிருக்கோம் வாட்டர் பாட்டிலில். இதையும் கேப் போட்டு மூடிட்டு நம்ம இதை வந்து ஒரு 5 ஷேக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நுரை இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது பார்த்துங்க. இது வந்து ஷாம்பு நம்ம சர்ஃப் எக்ஸல் அந்த செக்மெண்ட்டெல்லாம் போகாமல் இந்த ஷாம்பு அப்படின்றது ஜென்யூனாக இருக்கும். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண் எரிச்சல் அந்த எரிச்சல் அப்படின்றது கம்ப்ளைண்ட் அப்படின்றது எதுவும் இருக்காது. ஃபாரின் செக்மெண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இது வந்து கம்பல்சரி அது இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கிறதுக்காக வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஷாம்பு அப்படின்ற யூஸ் பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துங்க. தண்ணி இருக்கிற இடம் தெரியாது, ஃபுல்லாக நுரை வந்துடும். அந்த நுரை வந்து ஒரு 10 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நுரை ஃபுல்லாக வடிஞ்சு உங்களுக்கு வாட்டராக வந்துடும். முன்னாடி எந்த அளவுக்கு வாட்டர் இருந்ததோ அந்த செக்மெண்ட்டுக்கு வாட்டர் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஷோரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த வீடியோ நீங்கள் வந்து முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா அதாவது அந்த கட்டிங் ஆயிலுக்கும் இப்போ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாஷிங் ஷாம்புக்கும் இதுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அண்ணா வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் வந்து சேல் பண்ணிருக்காரு. ஸோ இல்லை இவரை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கினோன்னா இவரோட கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து கொரியர் மூலிமா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் வந்து ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் பல்காக வந்து நிறையா வேணும் அப்படின்னாலும் அந்தளவுக்கு இவர் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவார். அந்தளவுக்கு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இருந்தாலும் இவரை ஒரு முழுமையான விவரங்களை வந்து டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்காங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.